ESP மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெபிலிட்டிக்குரிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். ஆக்சுவலாக இது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன ரோல் ஓவர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இப்போ நம்ம ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாரியோ இல்லை பெரிய வெஹிக்கிள்ஸோ வந்து தலையில் கவுந்து இல்லை வந்து சைடு வைஸில் வந்து ரோல் ஓவர் ஆகி நம்ம பார்த்துருப்போம். இந்த ரோல் ஓவர் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப் எட்ஜில் இல்லை ஒரு நல்ல கர்வில் ஒரு ஹை ஸ்பீடில் வந்து திரும்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினால என்ன ஆகும், வண்டி கவுந்து சைடில் கிடக்கும். இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்துட்டு இருக்கிற ஸ்பீடை கண்டினியூஸாக இந்த ECU மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டீரிங் இன்புட் கொடுத்தா வண்டி வந்து கவுந்துரும். வண்டியோட யா ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யா ஆங்கிளையும் சரி, வண்டி போயிட்டு இருக்கிற டைரக்ஷனையும் சரி, இந்த ஸ்டீரிங் இன்புட் ஸ்பீடு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடு கொடுத்தா கவுந்துரும் அப்படின்றது தெரிஞ்சு, இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ ஸ்டீரிங் இன்புட் கொடுத்தா கவுந்துருன்றது தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு தேவையான அளவு பிரேக்கிங்கை கொடுத்து வண்டியை கவர விடாமல் ஸ்டெபிலிட்டியாக வச்சிருக்கிற ஒரு டெக்னாலஜி பேர் தான் பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்.